Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு கட்ட அனுமதி வழங்க கோரி அரசு நிலத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். மாணிக்கபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரசுக்கு சொந்தமான 8.5 ஏக்கர் நிலத்தில் குப்பைகளை சேகரித்து எரிவாயு உற்பத்தி செய்யும் திட்டத்தை மாநகராட்சி செயல்படுத்த உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நிலத்தில் வீடு கட்ட அனுமதிக்குமாறு கூறி 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற சூழ்நிலை உருவாக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு குப்பை ஓட்டுறதுக்கு மாதிரி எங்கள் புறம்போக்கு கடை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்கு பிரித்து கொடுங்க, அந்த குப்பையை கொட்டி ஊரை நாசத்தை இருக்காமல் எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ உட்காந்துருக்கோம் சார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போதிய விழிப்புணர்வுகளை வழங்காததால் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்பட்டனர். நகராட்சிக்கு உட்பட்ட தனியார் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்ற நிலையில் பொதுமக்கள் அளித்த மனுக்களை பதிவேற்றம் செய்ய போதிய இணையதள வசதி செய்யப்படவில்லை என புகார் கூறப்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசு விளம்பர மோகத்திற்காகவே முகாம்களை நடத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சாலையில் தோண்டப்பட்ட 7 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் தவறி விழுந்து படுகாயமடைந்தார். தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய சர்வீஸ் சாலையில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் நீண்ட நாட்களாக மூடப்படவில்லை. அதனை சுற்றி தடுப்பு வேலிகளும் அமைக்காததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் வாகனத்துடன் பள்ளத்தில் தவறி விழுந்தார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மக்கள் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் விபத்துக்கள் தொடர்கதையாகி விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது.